குழந்தைங்க சுறுசுறுப்பா இருக்கணும்னு விரும்புற எல்லா அம்மாவை போல சன்ஃபீஸ் சூப்பர் மில்க்கும் பாரதியார் பாடலான ஓடி விளையாடு பாப்பா வார்த்தைகளை ஊக்குவிக்க விரும்புகிறோம். The best of fashion now closer to you. Easy Buy now at Gergambakam. Grand launch on June 8. அப்படியே மீன் பிடிச்சு ஊர் சுத்தி வருஷம் 4 ஓடி போச்சு. குறைச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல. நீங்களே எல்லாரும் மாதிரி இருந்தீங்க. காசு வாங்கி பழகிக்க. 15,000 ரூபா தான் வரும். அதுக்குள்ள குடும்பத்தை நடத்த முடியும்னா ஓகே சொல்லுங்க. இந்த ஏடிஎம் கார்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல சார், ஸோ அது மூலியமாக ஏதாவது ஸ்கேம்ஸ் எல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை ஸ்பெசிஃபிக்காக இந்த பர்டிகுலர் ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா சேஃபாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா? ஏடிஎம் கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே உங்கள் கார்டை திருடுறாங்கன்னு வச்சுக்கோ. இப்போ நான் உங்கள் கார்டை திருடிட்டேன், இங்கேயே நான் யூஸ் பண்ண மாட்டேன். எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அப்ராடில் யாருக்கோ ஒருத்தவங்க தான் வைப்பேன். அப்ராடில் திருந்த கார்டை இங்கே வைப்பாங்க. ஏன் அப்படின்னா இன்னைக்கு என் கார்டு இங்கே, இப்போ நான் என் கார்டு எடுத்துட்டு ட்ராவல் டு டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ் நான் போகிறேன். நேபாளில் போய் ஸ்வைப் பண்ணுறேன், பூட்டானில் போய் ஸ்வைப் பண்ணுறேன், யூரோப்பில் போய் ஸ்வைப் பண்ணுறேன். யூரோப்பில் ஸ்வைப் பண்ணும்போது எனக்கு பின்னே கேட்காது. என் டெபிட் கார்டுக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஸ்வைப் பண்ணுறேன்னா பின் நம்பரே கேட்காது. பேமெண்ட் ஆட்டோமேட்டிக்காக அக்செப்ட் ஆகி போயிடும். அப்ராடில் அந்த மாதிரி. அதனால இங்கே ஸ்டோலன் கார்ட்ஸ் எல்லாமே எங்கே வைப்பாங்க அங்கே வைப்பாங்க. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ட்ராவல் பண்ணாதவங்க அப்படின்ற மாதிரி ஒரு சினாரியில் இருந்தீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு பிளாக் இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன்ஸ். இன்னொன்று, நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணீங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல. மீன்ஸ் டிரான்சாக்ட் பண்ணுறது 500s பண்ணுறேன்னா, இல்லை 1000s பண்ணுறேன்னா, 10,000 இல்லை லேக்ஸில் பண்ணுறேன்னு தெரியும். செட் அ டிரான்சாக்ஷன் லிமிட் ஃபார் யுவர் கார்டு. நிறைய பேர் டிரான்சாக்ஷன் லிமிட் செட் பண்ணுறதில்ல. அதை ஒன் ஷாட்டில் நிறையா போகிற மாதிரி, இல்லை அந்த கார்டோட மேக்ஸிமம் லிமிட் வந்து அதுக்கு போகிற மாதிரி அந்த மாதிரிலாம் நிறையா வரும். ஸோ டிரான்சாக்ஷன் லிமிட் செட் பண்ணி வைக்கணும். இன்னொன்று, அப்ராட் இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷனுக்கு யூ வில் ஹாவ் டு புட் அ ஹோல்ட். இன்னொன்று, நம்ம என்ன நினைக்கிறோம்னா கார்டு வீணாயிடுச்சா தூக்கி போட்டுறோம். தூக்கி போட்டுறீங்க, அது முடிஞ்சு போச்சுன்னா எக்ஸ்பயர் ஆயிடுச்சுனா I'll tell you a small thing. அந்த கார்டு எடுத்து டிசால்வ் பண்ணுற மாதிரி ஒரு கெமிக்கல், நான் சிப் பேஸ்ட் கார்டு இஎம்வி கார்ட்ஸ் நான் சொல்கிறேன், டிசால்வ் பண்ணுற மாதிரி ஒரு கெமிக்கலில் போட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்னா ஒரு சிப் இருக்கும். அந்த சிப்பை சுற்றி 2 வயர் மாதிரி வந்து ஒரு ஆண்டனா மாதிரி இருக்கும். இதுதான் உங்கள் டெபிட் கார்டுக்குள்ளே இருக்க பேசிக் இதே ஸ்ட்ரக்சரே தான். அதில் சிப் பார்த்துருக்கீங்களா? சிப் இருக்குது. அந்த சிப்புக்கு முன்னாடி 2 வயர் வந்து ஆண்டனா மாதிரி இருக்கும். அதனால தான் வயர்லெஸ் கார்ட்ஸ்லாம் நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா போதும். டேப் பண்ணிங்கன்னா பேமெண்ட் போயிடும். இப்போ அந்த கார்டை நான் டிசால்வ் பண்ணிட்டேன், அந்த பிளாஸ்டிக் வந்து டிசால்வ் ஆகிடும். டிசால்வ் ஆனதுக்கப்புறம் அந்த சிப்பை எடுத்து நீங்கள் பாருங்கள், கெமிக்கலில் அந்த கார்டை போட்டு ஐ டிசால்வ் எவ்ரி திங் எக்ஸப்ட் ஃபார் த சிப்பு மட்டும் அப்படியே இருக்குது வித் 2 வயர்ஸ். இந்த கார்டை எடுத்து யாராவது பேமெண்ட் மிஷின் எடுத்துகிட்டு வந்தாங்க, ஸ்வைப்பிங் மிஷின் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா டேப் பண்ண அப்புறம் தட் வில் ஒர்க். ஓகேவா? அதனால கார்டை யூ வில் ஹாவ் டு கட். யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கட் பண்ணி, அதுக்கப்புறம் அதை எவ்வளோ பீஸாக கட் பண்ணும்போது கட் பண்ணி போடுங்க. தட் இஸ் ஆல்வேஸ் குட். நம்ம யாரும் அது பண்ணுறதே இல்லை, சும்மா வச்சிருப்போம். அவ்வளவுதான் எக்ஸ்பயர் ஆயிடுச்சு, அதுக்கு அதனால எந்த யூஸும் இல்லை, நம்ம தூக்கி போடுவோம். தட் இஸ் ஓகே, பட் ஆன் அ சேஃபர் சைட் இட் இஸ் குட் டு டூ தட். ஏன்னா அதுக்கு வந்து எக்ஸ்பைரியே கிடையாது. மீன்ஸ் அந்த சிப்புக்கு வந்து எக்ஸ்பைரி கிடையாது. சிப் மைட் ஒர்க் ஆகும் போகலாம். உங்கள் கார்டு வரதுக்கு 7 days ஆகுமா? இந்த கார்டு பிளாக் ஆகி புது கார்டு வரதுக்கு 7 days ஆகுது, 10 days ஆகுது. மீன்வைல் இந்த கார்டு மிஸ் ஆயிடுச்சு, இல்லை வேறு ஏதாவது பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த கார்டு எடுத்து அதை மிஸ்யூஸ் பண்ண முடியுமா? தாராளமாக பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான டிரான்சாக்ஷன் நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ வில் ஹாவ் டு பி கேர்ஃபுல் வித் தட். அடுத்ததான் நிறைய இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நம்ம டவுன்லோட் பண்ணுறோம். ஃபோன்ஸ் ஆகட்டும் இல்லை கம்ப்யூட்டர்ஸ் ஆகட்டும், என்னென்னமோ அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நம்ம போய் டவுன்லோட் பண்ணுறோம். அது மூலயமா ஏதாவது ஸ்கேம்ஸ் லைக் இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா? த மோர் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் யூ இன்ஸ்டால், எவ்வளோ இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் ஃபோன் வீக் ஆகிட்டே போகும். ஓகே, நீங்கள் ஏன் நிறைய அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறீங்க? ஏன்னா எல்லாம் ஃப்ரீ. இல்லை ஒவ்வொரு அப்ளிகேஷனும் 500, 1000 சொன்னால் இன்ஸ்டால் பண்ணுவீங்களா? எல்லாமே எது தேவையோ அதை மட்டும் தான் வச்சுருப்பீங்க. ஃபோட்டோ எடிட்டர் ஆப் ஒரு ஆப், வீடியோ ரெக்கார்டிங் ஒரு ஆப், வேறு ஏதாவது எது யூஸோ அது மட்டும் தான் வச்சுருப்பீங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் ஆப்ஸே பார்த்தீங்க அப்படின்னா 15 தாண்டாது. ஃப்ரீ அப்படின்றதுனால யூ ஆர் இன்ஸ்டாலிங் எவ்ரி திங் அண்ட் எனி திங். கூகுள் ப்ளே ஸ்டோராக இருக்கட்டும், இல்லை வந்து ஆப் ஸ்டோராக இருக்கட்டும், இயர்லி பார்த்தீங்க அப்படின்னா they are removing a lot of different apps. 1000 apps 2000 apps ரிமூவ் பண்ணிருக்காங்க. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த ஆப்ஸ் எல்லாம் வந்து யூசர் டேட்டாவை திருடுறாங்க. எதாவது கான்டாக்ட், லொக்கேஷன் ஏதோ ஒன்று வந்து பெர்மிஷனை தாண்டி ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் எடுக்கிறாங்க. அதனால அங்கே ரிமூவ் பண்ணிட்டோம். நல்ல விஷயம். அப்போ 1 year யூஸ் பண்ணிட்டு இருந்த யூசர்ஸோட டேட்டா இல்லை, அதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க? ஸோ எவ்ரி இயர் தி ரிமூவிங். ஓகே, பட் ஒரு இயர் போட்டு தானே ரிமூவ் பண்ணிட்டீங்க நீங்கள். ஸோ அதனால ஆப்ஸ் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இட் இஸ் பிகமிங் அன்சேஃப். சைனா பேஸ்ட் ஆப்ஸ் வேணாம், நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. குறிப்பாக இந்த கேமிங் பேஸ்ட் ஆப்ஸு, அப்புறம் இந்த ரம்மி, ஆன்லைன் ரம்மி, இது பேஸ்ட் ஆப்ஸ்லாம்
பீப்புள் ஆர் கெட்டிங் அடிக்டட். அடிக்ஷன் அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தியாயிருச்சு. கேம்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ரம்மி பேஸ்ட் ஆப்ஸாக இருக்கட்டும். இன்றைக்கெலாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே நாளைக்கு காலேஜுக்கு போய் என்ன பண்ண போகிறேன், டுடே வில் ப்ளே ரம்மி, விளாண்டு பாருங்க 15,000 ஜெயிச்சிட்டேன்ட்டு நீங்கள் என்ன பதில் சொல்ல முடியும்னு சொல்லுங்களேன். காலேஜ் போய் படித்து சம்பாரிச்சு நீ வந்து வாழ்க்கையில் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியுமா? சார் ஒரு நைட் நான் உட்காரேன் சார் 15,000 சார், 1 மந்த்லாம் உட்காந்து அப்படின்னா ஐ வில் டூ சம்திங், நான் வேற எங்கேயோ போயிருவேன் அப்படிங்கிறாங்க. யூ கான் டு டிஃப்ரெண்ட் எக்ஸ்டென்ட். ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ வந்து ஆப்போட அடிக்ஷன்ஸ் இஸ் கெட்டிங் வெரி ஹை. அது வந்து நம்ம சொசைட்டி வந்து இட் டேக் டு டிஃப்ரெண்ட் டைமென்ஷன். ஸோ அதில் வந்து வி ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். தேவையான ஆப்பை மட்டும் இன்ஸ்டால் பண்ணுங்க. அதுக்கு மேலே ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா தென் யூர் ரிஸ்கிங் யுவர் மொபைல். தட் இஸ் அப் டு யூ. ஓகே. அண்ட் ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஏபிகே ஃபைல்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணுவாங்க. அது பண்ணும்போதே ஒரு இது வரும், நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணீங்கன்னா ஹார்ம்ஃபுல். அது தெரிஞ்சும் வந்து அதை போய் இன்ஸ்டால் பண்ணுறாங்க. அது ரொம்பவே தப்பான விஷயம். யூ வில் ரூட் யுவர் மொபைலை ரூட் பண்ணுறதே முதல்ல தப்பு. ஏன் ரூட் பண்ணக்கூடாது அப்படின்னா, நீங்கள் ஒரு சப் யூசராக தான் இருக்கீங்க. அதாவது நீங்கள் அட்மின் கிடையாது. நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைலுக்கு யூ ஆர் நார்மல் யூசர். அட்மின் யூசராக தான் நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம், எதை வேணால் டவுன்லோட் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணிடக்கூடாது, மொபைல் எதுவும் கரெக்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், நீங்கள் ஒரு நார்மல் யூசர் அப்படின்ற மாதிரி வச்சுருக்கோம். அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரூட் பண்ணி, இல்லை நான் நிறைய விஷயங்கள் பண்ணணும், இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன், இதில் இருக்க ஆப்பே அவ்வளோ இருக்குது, இதை தாண்டி நீங்கள் இன்னொரு ஆப் பண்ணுறீங்க அப்படின்னா தட் இஸ் வெரி பேட். அந்த ஆப் ஆப்வியஸாக பார்த்தீங்க அப்படின்னா தட் இஸ் கோயிங் டு ட்ராக் யூ. உங்களை ட்ராக் பண்ண தான் பண்ண போகுது. இந்த ஹேக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணுறேன் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் டவுன்லோட் பண்ணுவாங்க. எந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறீங்களோ அந்த ஆப் ஃபஸ்ட்டு உங்களை தான் ஹேக் பண்ணும். ஓகே, உங்கள் மொபைலில் தான் இட் வில் ஃபர்ஸ்ட் அட்டாக் காம்ப்ரமைஸ் பண்ணும். அதையே தெரிஞ்சுக்காம நான் இதை பண்ணுறேன், நான் மொபைல் வந்து வேறு மாதிரி கன்வெர்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நிறைய பண்ணுறாங்க. டெக்னிக்கலாக விட்டுருங்க. நான் டெக்னிக்கலாகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேங்க் லோன் ஆப்ஸு, இல்லை வந்து கிரிப்டோ கரன்சிக்கு ஆப்ஸு, இதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இல்லை மார்க்கெட்டில் இல்லை நான் தனியாக டவுன்லோட் பண்ணும், என் மொபைலை ரூட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் தீஸ் வில் ஹாவ் ட்ரோஜன்ஸ் அண்ட் வைரஸ் இருக்கும். அதில் நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருக்கும். ஓகே.